கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் எபிரேயர்ல நமக்கு சொல்லுகிறது. ஆனால் வசனம் இங்கே லூக்கா 5:20 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அந்த மனுஷருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கண்டார் என்று. அங்கே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த அவருடைய 4 நண்பர்களும் இந்த திமிர்வாதக்காரன் குணமடைய போகிறான் என்ற விசுவாசத்தோடு அந்த கூரையை பிரித்துக் கொண்டு அவனுடைய கட்டிலை அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே இறக்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து பிரமித்து தான் சொல்லுகிறார், இந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் மலைகளை பெயர்க்கக்கூடியதுதான். ஆனால் முதலாவது அது விசுவாசியை அசைய பண்ணணும். அவனுடைய விசுவாசம் உறுதியாக காணப்பட வேண்டும். பாருங்கள், யாக்கோபு வார்த்தையை பெற்றது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக அன்று ராம் முழுவதும் போராடினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை பெறாமல் அந்த இடத்துல அவரை விட்டு அவன் விலகவில்லை. பிரியமானவர்களே, நாங்கள் அநேக நேரத்தில் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகிறது உண்டு. சில நேரம் என்ன நடக்குது என்று நமக்கு சில கேள்விகள் இருக்கலாம். சில நேரம் அநேக நாள் தாமதம் நம்மை சோர்வடைய பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உறுதியானது. அசையா விசுவாசத்தோட அதில் நிற்கும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சூழ்நிலைகளிலும் பார்க்க அவருடைய வேதம் உண்மை உள்ளது. அந்த வேதம் சத்தியமானது. அந்த வேதம், அந்த வார்த்தைகள் வெறுமனாய் திரும்புவதில்லை. பாருங்க, பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார் 1:18, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களில் இப்படிப்பட்ட விசுவாசங்களை பார்க்க முடியும் என்றால் ஆம், பார்க்க முடியும். அமெரிக்க தேசத்திலே டேவிட் பிளாட் என்ற ஒரு ஊழியக்காரரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பெரிய மெகா சர்ச்சை அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தது, ஒரு பாரம் இருந்தது. சந்திக்கப்படாத ஜனங்கள் உலகத்திலே சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்படாத மக்கள், இன, மொழிகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்ததாம். பெரிய சபை என்றாலே போதுமான அளவு அந்த இடத்திலே அவருடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும். இன்றைக்கு உள்ள மேலைத்தைய நாடுகளிலே கிறிஸ்தவமும் அப்படித்தான் காணப்படுகிறது. ஆனால் இவருக்குள்ளே ஒரு பாரம், ஒரு தாகம் எரிந்து கொண்டே இருந்ததாம். உடனே அந்த அழைப்புக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அந்த பெரிதான சபையின் அந்த மூத்த ஊழியத்திலிருந்து அவர் விலகி இன்னொரு ஊழியத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அதாவது ராடிக்கல் என்ற ஒரு அமைப்பை அவர் நிறுவுகிறார். இந்த ராடிக்கல் என்ற அமைப்பு தான் கிட்டத்தட்ட 3500 மிஷனரிகள் இன்று 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளிலே சந்திக்க முடியாத மக்கள் சந்திக்கப்படாத இடங்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆண்டவருடைய கற்பனையின்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த சுவிசேஷம் போகணும் என்கிற ஒரு பாரம் அவருக்குள்ளே செயல்பட்டு அவருடைய பெரிதான ஊழியத்தை, எல்லா புகழ், பெயர், வருமானம் எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு இந்த ராடிக்கல் என்ற அந்த அமைப்பை அவர் நிறுவி இப்படியாக மக்களுக்கு அவர் ஊழியம் செய்தார். இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 3.2 பில்லியன் சந்திக்கப்படாத உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்காக அமைக்கப்பட்டது. இன்றும் அந்த 3.2 மில்லியன் சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திக்கிறதுக்கென்றே இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவத்துக்கு தடை உள்ள நாடுகளிலே மறைமுகமான சபைகளை இந்த ஸ்தாபனம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. தேவையான ஊழிய பயிற்சியில இருந்து அந்த ஊழியர்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் வழங்கி அவர்களுக்கு அந்தந்த தேசங்களிலே ஊழியத்துக்கு அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த மனுஷருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்று ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனாக தனக்கு சேர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிராகரித்து, அவருக்கு சேரக்கூடிய புகழை நிராகரித்து, அவருடைய அந்த கலாச்சாரம், அந்த அமைப்புகள், சமூகத்தை விட்டு விலகி வேதத்தின் சத்தியத்தால் மையப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லா அமெரிக்க மக்களுக்கும் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வாங்க. கடந்த கொரோனா காலத்திலே கூட இந்த அமைப்பு அநேக ஆண்டவரை சந்திக்காத இடங்களிலே போய் கொள்ளை நோயின் மத்தியிலே கூட அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் அதனோடு கூட அந்த ஜனங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்கி வந்தார்களாம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுதாங்க நம்ம பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை வாழ்ந்து காட்டுவது. ஒரு பத்திரமாக அமெரிக்காவிலே ஒரு மெகா சர்ச்சில் அவர் வாழ்ந்து மரித்திருக்கலாம். ஆனால் இன்று அவர் உலகத்தின் பயங்கரமான மூலைகளுக்கு போய் ஆண்டவருக்கென்று மறைமுகமான சபைகளை நிறுவி வருகிறார். அந்த ஜனங்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை உலகம் எங்கும் போய் செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் கேட்கிறோம். அவருடைய சத்தத்தை நாங்கள் அனுதினமும் கேட்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய சுயநலத்திலேயே நாங்கள் வாழ்ந்து மறிக்க போகிறோமா? நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். விசுவாசத்திலே ஒரு காலை எடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் காணட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.